ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். அநேக நேரத்தில் நம்ம ஜெபத்துக்கு பதில் தரமாட்டுறார் ஆண்டவர். போராடி ஜெபம் பண்ணாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? ஒரு ஜெப உவமை ஆண்டவர் சொல்லியிருப்பார். பரிசேயன், ஆயக்காரன் 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. 2 பேரும் ஜெபம் தான் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒரே ஆலயத்துக்கு தான் போகிறாங்க. ஆனால் அந்த ஜெபத்தில் வித்தியாசம் உண்டு. அந்த பரிசேயன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த பரிசேயன் ஒரு பெருமையான ஜெபத்தை பண்ணான். அவன் செய்த காரியங்களெல்லாம் கரெக்டு, அவன் சொன்ன காரியங்களெல்லாம் கரெக்டு. தசம்பாங்க கொடுக்கறது தப்பா, ஆலயத்துக்கு போவது தப்பா, உபவாசிக்கிறது தப்பா, எல்லாம் கரெக்டு. ஆனால் அவன் ஜெபத்தில் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுங்களா? நான் இந்த ஆயக்காரனை போல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை குற்றப்படுத்தினான். அந்த ஆயக்காரனை குற்றப்படுத்தி பேசினான். நம்முடைய ஜெபத்தில் நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தணும்னு வச்சுங்களேன், குற்றப்படுத்தி பேசணும்னு வச்சுங்களேன், நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஆகவே பெருமையாக இல்லாமல் தாழ்மையாக ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆயக்காரன் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.